நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், வசனத்தில் ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்கள். கண்மூடித்தனமா அன்றைக்கி ஒருத்தர் டிவியில் உட்காந்து சொல்கிறார், நான் பரலோகத்துக்கு போனேன், போகும்போது அந்த இடத்துல இயேசு வந்து குளத்தில் தண்ணி அடித்து விளையாடிட்டு இருந்தார். எல்லாரும் மேலேயும் அவங்களும் இயேசு மேலே தண்ணி அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு இயேசு சொன்னார், வா நீயும் விளையாடுன்னு சொன்னார். அப்போ நான் சொல்கிறேன், ஏன்பா பரலோகத்தில் இயேசு தண்ணி அடிச்சாப்பா விளையாடுவார்? 5ஆம் அதிகாரம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உள்ள நுழையும் போது 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, என்ன மரியாதை அவருக்கு, அவர் எப்படி ஒரு ஜைஜாண்டிக்காக உள்ளே வராரு, அவர் தண்ணி அடித்து விளையாடுறாரா? என்னப்பா எந்த வசனத்தில் இது ஒத்து போகுது அப்படின்னா, அந்த உட்காந்துருக்கிற பையன் சொல்கிறான், அண்ணே நீங்கள் வசனம் பேசாதீங்க, அவர் சொல்கிறத கேளுங்க, அவர் பொய்யா சொல்லுவாருங்கிறான். அப்படியே சொல்கிறான் அந்த பையன். பின்னா அவர்கிட்ட பொய் சொல்லுவாரான்னு. அவர் பொய் சொல்லப்பா, பாவம் பண்ணுறாருன்னு. அநேகரை என்ன பண்ணுறாரு, வஞ்சிக்கிறாவி. சொல்கிறது வசனத்தில் இருக்குதா, ஏற்றுக்கொள்ளுங்க, தப்பே கிடையாது. அதுவும் ஆராய்ந்து பாருங்க, 2 வசனத்தில் உறுதிப்படுத்தப்படுதா, உங்கள் ஊழியக்காரரை கேளுங்க இது சரியா இருக்குதான்னு.